അപ്പോൾ நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஆமா ஆமா இப்போ யாராச்சும் ஒரு சொல்யூஷன் தான் கொடுங்க, எடுத்து காட்டுறேன். கஷ்டப்படுறது எடுக்கணும். கடலாம் இப்போ கட்டில் படுத்து கிடக்கேன், அப்போ எடுத்து என்ன செய்ய? வேலை செய்யறது கஷ்டப்பட்டு என்னத்தையும் அப்படி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க. 4 பேருக்கு டவுனுக்குள்ள இருக்கவங்களும் தெரியும். என்னத்த எங்க இருக்க? ஆ சரி. வண்டி இப்போ அந்த கொடி போட ஒன்று வாங்கிட்டு வந்துடுறியா? காய்கறி இங்கே வாங்கிக்கலாம். இப்போ யார் இருக்குது? அம்மா நீங்கள் வரீங்களா? ஆமாம். அண்ணே சரி, அப்போ அண்ணன் கூட பேசுகிறேன். சரி வாங்க. தண்ணி இப்போ அரை குண்டுக்கு மேலே வச்சு. சரி சரி சரியா இருக்கு வர. ஏமா அந்த போட்டோ எடுக்கிறதுக்காண்டி எத்தனை பேர் லட்சக்கணக்கில் செலவழிச்சுக்கிருக்காங்க. இப்போ அரசியல்வாதியில் வராங்கண்டா சும்மாவா? இப்போ நம்மளாம் போய் என்னைக்கு நம்ம செல்லில் பார்க்குறது? இப்படி எடுத்து பிரபலம் பண்ணி போகிறதாம்மா. இது எடுத்துட்டோம்னா இன்றைக்கில்ல, இது நம்ம உங்கள் ஆயுசு காலத்துக்கு உங்கள் பேரம்பேத்தி காலத்துக்கு என்றைக்கும் பார்க்கலாம். படிச்சுக்கிட்டா அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லா போகும். அதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகும். பரவாயில்ல, கிராமத்தில் இப்படி பாடி ஆடி பாடி நாங்கள் விவசாயத்தை இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம். அன்னைக்கு அந்த அம்மா பாடிச்சு, ஒரு அம்மா, ஒரு சத்தானம்மா. கண்ணா விட்டினாங்க அந்த அம்மா. ஒரு அம்மா ஒரு சத்த ஐட்டா அந்த அம்மா பாடிச்சு. கொலை ஓட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த அங்கான வந்து. என்னம்மா இன்னைக்கு சினிமாக்காரங்களாம் பார்க்கணும்னா எப்படி சும்மா பார்க்க முடியுமா? இப்படிதான் சொந்த வாய்ஸில் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா பார்த்தா எத்தனை உண்டு நட்டுருக்கீங்கம்மா? 2 1 உண்டு நட்டுருக்கீங்க. பெரிய உண்டு 3 நட்டீங்களா? சரி சரி. மொத்தம் 9 பேர். ஏமா இல்லை நமக்கு என்ன இப்போ எத்தனை வந்தாலும் ஒரு நாளைக்கு தள்ளி நடப்புறீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பேசியாச்சுன்னு நடாமல் போகிறீங்களா? பேசியாச்சுன்னா ஒன்றா முன்னப்ப நடத்தானே பார்ப்பீங்க. தெரியும் எனக்கு, நான் பார்த்தானே இருப்பேன். 4 நாளைக்கு கூட வந்து நடுக்கே இருப்பீங்க. அந்த நம்பிக்கை சொல்கிறவன்ட்ட சும்மா சொல்கிறேன். நம்பிக்கை மட்டும், இந்த நம்பிக்கை செடி மட்டும் யாரும் வளர்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏம்மா இன்னைக்கு எத்தனையோ சமையல்காரங்க, எத்தனையோ படத்துக்காரங்க, இந்த கடைக்காரங்க இந்த கடையில் போனால் நல்லாயிருக்கும், எப்போ இப்போ வாங்கின கைராசி ஆனாலும் இந்த நம்பிக்கை போய் சொல்ல மாட்டாங்க, 10 ரூபா சேர்த்து வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன? அது நம்பிக்கை தான். சொல்கிறாருல, அவங்ககிட்ட கிட்ட போக வேண்டியது இல்லையா? இல்லாட்டி அவங்க நிற்கணுமையா? நடவு நல்லா இருக்குமையா? நல்லா இருக்குமா? எதை நட்டு அது வந்து பொண்ணாகணும்.